வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ரெட்டிச்சாவடி அருகே வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கு, 8 பேர் கைது. நகர பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு, அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டார் முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா. நல்லவாடு பகுதியில் கோவில் திருவிழாவிற்கு சென்றபொழுது வீட்டில் கொள்ளை, அதே பகுதியை சேர்ந்த நபர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின அணிவகுப்பு இறுதிக்கட்ட ஒத்திகை நடைபெற்றது. இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின அணிவகுப்பின் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட பல்வேறு படை பிரிவினர் பங்கேற்று அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழா அன்று நடைபெறவுள்ள அணிவகுப்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் ஒத்திகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீட் தேர்வு எழுதி அரசு தொடக்கப்பள்ளி மாணவன் துளசிதரன் மருத்துவ கனவிற்காக போராடி வருகிறார். புதுச்சேரி திருபுவனை பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் துளசிதரன் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீட் தேர்வு எழுதி தற்பொழுது 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதன் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி அல்லது ஜிப்மரில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023 12ஆம் வகுப்பு முடித்த துளசிதரன் முதல் முறையாக நீட் தேர்வில் 281 மதிப்பெண்கள் பெற்றார். 2024 534 மதிப்பெண்களும் 2025 386 மதிப்பெண்களும் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 4வது முயற்சியில் 543 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பொருளாதார வசதி இல்லாததால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத நிலையிலும் தனது மருத்துவ கனவை கைவிடாமல் தொடர்ந்து போராடியுள்ளார். தந்தையை இழந்த நிலையில் தாய் ரமா தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மகனின் கல்விக்காக செலவிட்டு நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றும் அவரது நீட் தயாரிப்புக்கு உதவியுள்ளார். இதேபோல் கலைத்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த திருபுவனை மாணவர் பாலாஜி நீட் தேர்வில் 327 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். இரு மாணவர்களின் வீடுகளுக்கும் நேரில் சென்று புதுச்சேரி சென்டெக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் மாணவர்களை பாராட்டினர். வசதி இல்லாத சூழலிலும் விடாமுயற்சியை கைவிடாமல் மருத்துவ கனவை நோக்கி பயணிக்கும் துளசிதரனின் 4 ஆண்டு முயற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கும் நம்பிக்கையூட்டும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் கட்சி குறித்து சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வரும் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையில் கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் முன்னாள் நிர்வாகி கண்ணபிரான் கட்சியின் தலைவர் மற்றும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் கட்சி பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் கட்சி தலைமையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சார்பில் கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் ஆகியோர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெரியகடை காவல் நிலையத்திலும் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி கண்ணபிரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி பள்ளியில் ஜப்பானிய முறையிலான வகுப்பறை மேலாண்மை கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் ஜப்பானிய முறையிலான ஆரம்ப கல்வி, வகுப்பறை மேலாண்மை, வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் ஏஐயின் பயன்பாடு பற்றிய உளவியல் புத்துணர்வு பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கினார். துணை முதல்வர் டாக்டர் சுசிலா சம்பத் வரவேற்றார். புதுவை பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் டாக்டர் பஞ்சு ராமலிங்கம் கருத்தரங்கின் குறிக்கோள் குறித்து பேசினார். ஜப்பான் நாட்டின் டோக்கியோ பல்கலைக்கழக சமூகவியல் பேராசிரியர் இசிகாவா மிசிகோ, பேராசிரியர் காயோ சவாடா, கிடோமி குயவாமா, ஜெய்கோ யூனிவர்சிட்டி பேராசிரியர் டகாசி வகையாமா ஆகியோர் சிறப்புரையாற்றினர்.
புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன் நோக்க உரையாற்றினார். பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். கருத்தரங்கில் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ரெட்டிச்சாவடி அருகே சசிகுமார் என்பவர் வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரெட்டிச்சாவடி அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தை சேர்ந்த 31 வயதான சசிகுமார், ரங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த 45 வயதான ராஜா ஆகிய இருவரும் நண்பர்கள். ரங்காரெட்டிப்பாளையத்தில் வீட்டின் முன்பு ராஜா மற்றும் சசிகுமார் ஆகியோர் காரை கழுவிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு கும்பல் திடீரென்று அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய போது வீட்டின் மீது விழுந்து பலத்த சத்தத்துடன் வெடித்தது. இந்த நிலையில் சசிகுமாரை கொலை செய்த நிலையில் ராஜா தப்பித்து சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழ்இனியன் தலைமையில் ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் பிரேம்குமார் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ரெட்டிச்சாவடி ரங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த 47 வயதான ஏழுமலை, இவரது மகன் 19 வயதான பெருமாள், புதுச்சேரி கண்டக்டர் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் 29 வயதான ஜெயமூர்த்தி என்கிற கபாலி, 19 வயதான துளசிமணி, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 20 வயதான அரவிந்த் என்கிற விக்ரம், புதுச்சேரி கோவிந்தசாலையை சேர்ந்தவர் 24 வயதான வின்சென்ட், 17 வயதான சிறுவன் மற்றும் ரங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த 45 வயதான சின்னதுரை என விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் ராஜா, சசிகுமார், பெருமாள் ஆகியோர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக ராஜா, சசிகுமார் தனியாகவும் ஏழுமலை தனியாகவும் இருந்து வந்தனர். இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்ததால் முன்விரோதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏழுமலை மகன் பெருமாளை புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தரப்பினர் தாக்கினர். அப்போது இதற்கு காரணம் சசிகுமார் மற்றும் ராஜா என்று பெருமாள் நினைத்துக் கொண்டார். மேலும் கோவில் திருவிழாவில் பெருமாள் மற்றும் ராஜா, சசிகுமார் ஆகியோருக்கு மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியது. இந்த நிலையில் ஏழுமலை, பெருமாள் ஆகியோர் ராஜா மற்றும் சசிகுமார் ஆகியோரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெருமாள் கபாலியிடம் சம்பவம் குறித்து தெரிவித்து கொலை செய்ய கூலிப்படை தயார் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 17 வயது சிறுவன் 7 நாட்டு வெடிகுண்டுகள் யூடியூப் பார்த்து தயார் செய்துள்ளார். சம்பவத்தன்று ராஜா மற்றும் சசிகுமார் ஒன்றாக இருந்ததால் ஏழுமலை மற்றும் பெருமாள் கூலிப்படையை சம்பவ இடத்திற்கு கொண்டு வந்து கொலை செய்ய அறிவுறுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த கும்பல் 7 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ள நிலையில் 6 வெடித்துள்ளது, 1 வெடிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ராஜா அங்கிருந்து தப்பித்து ஓடிய நிலையில் சசிகுமாரை அந்த கும்பல் ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 8 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள், 4 அரிவாள்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 8 பேரையும் கைது செய்தனர். கடலூர் மாவட்ட எல்லைப் பகுதியில் கடந்த 3 மாதத்தில் புதுச்சேரியை சேர்ந்த நபர்கள் 2 கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களின் வழக்கு விரைவில் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் புதுச்சேரி ரவுடிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களது பழைய வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவர்கள் சரியான முறையில் ஆஜராகாமல் இருந்தால் அந்த வழக்கிற்கு தண்டனை கிடைக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலம் குற்ற சம்பவங்கள் குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை காவல் கண்காணிப்பாளர் தமிழ்இனியன் எச்சரிக்கையுடன் தெரிவித்துள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் சீருடை மற்றும் தொழிற்கல்வி புத்தகங்களை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் கீழ் வழங்கப்படும் பள்ளி சீருடைகள் மற்றும் தொழில் கல்வி புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியை லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில சமூக நலத்துறை அமைச்சரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களுக்கான பள்ளி சீருடை மற்றும் தொழிற்கல்வி புத்தகங்களை வழங்கி மாணவர்களை பாராட்டி பேசினார். விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பங்கேற்றனர். குடிபோதையில் வேலை கேட்டு செல்போன் டவர் மீது ஏறிய வாலிபர் போராட்டம் நடத்திய நிலையில் 2 மணி நேரமாக போராடி காவல்துறையினர் சமாதானப்படுத்தினர். புதுச்சேரி சேதராப்பேட்டை சேர்ந்தவர் 33 வயதான சுமன் அப்பகுதியில் உள்ள மதுபான கடையில் சப்ளையராக பணியாற்றினார். அவரது நடவடிக்கை சரியில்லை என வேலையை விட்டு நீக்கியுள்ளனர். இதனால் மீண்டும் வேலை கேட்டு குடிபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி மாலை 5 மணி முதல் 7 மணி வரை போராட்டம் நடத்தினார்.
உடனடியாக தீயணைப்புத்துறை வாகனம் கொண்டு வரப்பட்டது. சேதராப்பட்டு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் இறங்கி வரவில்லை. பிறகு அவருக்கு வேலை வாங்கி தருவதாக காவல்துறையினர் உறுதியளித்ததன் காரணமாக சமாதானமாகி கீழே இறங்கி வந்தார். அவரை காவல்துறையினர் பிடிக்க முயன்ற போது தப்பி ஓடிவிட்டார். ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப் பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு ஆய்வு நடைபெற்றது. ராமநாதபுரம் மதர் தெரேசா அரசு தொடக்கப் பள்ளியில் ஸ்டடி ஆஃப் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு தொடர்பான ஆய்வு நடைபெற்றது. NCERT தொடக்க கல்வி இயக்குனர் சுனிதி அகர்வால் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளிக்கு வருகை தந்து மாணவர்களின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி கற்றல் நிலை குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் தேவையான கற்றல் வளங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. வட்ட ஆய்வாளர் புவியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி, பொறுப்பாசிரியர் சுரேந்தர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்களின் அடிப்படை கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஆய்வு பள்ளியின் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு செயல்பாடுகளுக்கு மேலும் ஊக்கமளிப்பதாக அமைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நல்லவாடு பகுதியில் திருவிழாவிற்கு சென்ற பொழுது வீட்டை பூட்டாமல் சென்ற நிலையில் வீட்டிலிருந்த நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த அன்பரசன் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு தெற்கு தெருவை சேர்ந்த விஜயேந்திரன் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முகுந்தாவதி. இவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். ஆடி மாத திருவிழாவையொட்டி நல்லவாடு குட்டியாண்டவர் கோவிலில் நேற்று முன்தினம் இரவு பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதனை பார்க்க முகுந்தாவதி தனது குழந்தைகள் மற்றும் சென்னையிலிருந்து வந்த உறவினர்களுடன் வீட்டிலிருந்து சென்றுள்ளார். அப்போது வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர் செல்போன் சார்ஜரை எடுக்க வீட்டிற்குள் சென்று சார்ஜரை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டாமல் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த ஆரம், நெக்லஸ், மீன் டாலர் செயின், வளையல்கள், பிரேஸ்லெட், மோதிரம், தோடு, அட்டிகை உள்ளிட்ட 45 பவுண்ட் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பாட்டு கச்சேரி முடிந்து வீடு திரும்பிய முகுந்தாவதி வீடு மற்றும் பீரோ திறந்து கிடப்பதையும் நகைகள் மற்றும் பணம் காணாமல் போனதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து உதவி ஆய்வாளர் விஜயகுமார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். சந்தேகத்தின் அடிப்படையில் பலரிடம் விசாரணை நடத்தியதில் அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் மகன் அன்பரசு என்பவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் வலுத்தது. அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் முகுந்தாவதி வீட்டில் அதிக அளவில் நகைகள் இருப்பதை அறிந்து கடந்த 2 நாட்களாக வீட்டை நோட்டமிட்டதும் திருவிழாவையொட்டி அனைவரும் பாட்டு கச்சேரிக்கு சென்ற நேரத்தில் வீடு பூட்டப்படாமல் இருந்ததை பயன்படுத்தி உள்ளே புகுந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து கொள்ளையடித்த நகைகளை காவல்துறையினரிடம் சிக்குவதற்கு முன்பாகவே வேகமாக விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அன்பரசுவிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மீட்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பாஜக விவசாய அணி சார்பில் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா பொதுமக்களின் ஒற்றுமையை ஒன்று சேர்க்கும் விதமாக பாகூர் குடியிருப்பு பாளையம் அகரம் ஸ்காலர் அகாடமி பள்ளியில் மாணவ மாணவிகளின் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளி வளாகத்தில் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்களிடையே தேசப்பற்று மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்க்கும் விதமாக கடந்த 5 வருடங்களாக சுதந்திர தின நிகழ்ச்சி இல்லந்தோறும் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் வீடு மற்றும் வணிக வளாகங்களில் தேசிய கொடியை ஏற்றுதல், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே சுதந்திர தினத்தின் பெருமைகளை எடுத்துக் கூறுதல், தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் எதிர்வரும் பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பில் குடியிருப்பு பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பள்ளியில் இல்லந்தோறும் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்ற நிகழ்ச்சி பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் கலந்து கொண்டு சுதந்திரத்தின் பெருமைகளை பற்றி கூறி மாணவர்களிடையே உரையாற்றினார். இல்லந்தோறும் கொடியை ஏற்ற வேண்டும் நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து மாநில விவசாய அணி தலைவர் பாரதி மோகன் உரையாற்றினார். தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தை மாநில செயலாளர் புகழேந்தி துவக்கி வைத்தார். பள்ளி தாளாளர் உமா மகேஸ்வரி வரவேற்புரையாற்றினார்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விவசாய அணி மாநில செயலாளர் பலராமன் செய்திருந்தார். விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்தி பாலன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் முத்து நன்றி உரை கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில துணைத் தலைவர் ரமேஷ் பாஷ்யம், வெங்கடாபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பத், சரவணன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஐயனார், சதீஷ், விவசாயி மாவட்ட தலைவர் சண்முகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் செல்வகுமார், கேந்திர பொறுப்பாளர் முருகசாமி, நல்லசிவம், யோகேஸ்வரி, விவசாய அணி நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டு சேலியமேடு சாலையில் தேசிய கொடி ஏந்தி கொண்டு பேரணியாக சென்றனர். புதுச்சேரி நகரில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதித்து போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் நகர பகுதிகளில் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு காவல்துறை சமுதாய நலக்கூடத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் கனரக வாகன உரிமையாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு போக்குவரத்து காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா தலைமை தாங்கினார். கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் டிப்பர், லாரி, மினி லாரி உள்ளிட்ட கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்போது பேசிய முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா, புதுச்சேரியில் சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் கனரக வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுவதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் விபத்தில் சிக்குவதாகவும் தெரிவித்தார். பள்ளி, கல்லூரிகள் அமைந்துள்ள பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தில் மட்டுமே கனரக வாகனங்களை இயக்க வேண்டும். லாரிகளில் ஓட்டுநர்களுடன் கிளீனர்களையும் பணியமர்த்த வேண்டும். ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாமல் இருப்பதை வாகன உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் அவற்றை முறையாக மூடி எடுத்து செல்ல வேண்டும் என்றும், போக்குவரத்து காவல்துறையினரின் திடீர் சோதனைகளில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் நகர பகுதிகளில் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் டிப்பர், லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்படுவதாகவும், தடையை மீறி இயக்கினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதுநிலை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தெரிவித்தார். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் சுதந்திர தின விழா மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் சுதந்திர தின விழா உற்சாகமாக நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான மாற்று கல்வியில் செயல்பட்டு வரும் இப்பள்ளியின் விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் பெற்றோரும் புதுச்சேரி அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறையின் உதவி இயக்குநருமான கீர்த்திகா கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் தேசப்பற்று உரைகள், தமிழ் மற்றும் ஆங்கில ஆக்ஷன் பாடல்கள், நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்கிற 3R கருத்தை மாணவர்கள் முன்வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து பேசிய பள்ளியின் நிர்வாகி டாக்டர் புவனா வாசுதேவன், சமூக முன்னேற்றத்திற்காக ரீடிசைன், ரீஸ்ட்ரக்சர், ரீபில்ட் என்ற 3R கருத்துக்களை வலியுறுத்தினார். சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கும் சமமான கல்வி, திறன் மற்றும் கண்ணியமான வாழ்க்கை கிடைப்பதே உண்மையான சுதந்திரம் என அவர் தெரிவித்தார். தேசிய கீதத்துடன் விழா நிறைவடைந்தது. IRBN உதவி ஆய்வாளர் பணிக்கு உடல் தகுதி தேர்வு பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. புதுவை காவல்துறையின் IRBN பிரிவில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்காக மொத்தம் 1871 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கான உடற்தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு தொடங்கியது. முதல் நாளில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வில் கலந்து கொண்டனர். தேர்வு நாளையும் தொடர்ந்து நடைபெறுகிறது. தேர்வு நடைபெறும் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டிருந்தன. தேர்வில் பங்கேற்கும் இளைஞர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் விரைவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். மேலும் உடல் திறன் தேர்வின் போது இளைஞர்களுக்கு உடல்நலக் குறைவு அல்லது காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் முதலுதவி சிகிச்சை வசதிகளும் தேவையான மருத்துவ ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தேர்வுக்கு வந்த இளைஞர்களுக்கு உடல் தகுதி தேர்வு தொடர்பான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. தேர்வு பணிகளை DIG சத்யசுந்தரம் நேரில் ஆய்வு செய்தார்.
கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமையில் காவல்துறையினர் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம் வடம்பிடித்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலின் ஆடிப்பூர தேரோட்டம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி ஆகியவை நடைபெற்று நாக வாகனம், இந்திர விமானம், நந்தி சேவை என பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்து கொண்ட வினோத தேர் திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. இதேபோன்று காசிக்கு வீசம் பெற்ற திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அரசு கல்லூரியில் பணியாற்றி வரும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள பதவி உயர்வை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும், தகுதியான இணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் துணை பேராசிரியர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்கப்படாததால் அவர்களின் பணி பலன்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் தாக்கம் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியிலும் எதிரொலிப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் துணை பேராசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பாக பல்கலைக்கழக மானிய குழுவின் விதிமுறைகளுக்கு முரணாக புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், புதுச்சேரி பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் CBSE பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும், அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும், புதுச்சேரிக்கென தனி கல்வி வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவானம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிவ வீரமணி, ஆரூர் செல்வன், அழகன், மங்கையர் செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இயக்கத்தினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கோரிமேடு மருத்துவ பேராசிரியர் வீட்டில் கொள்ளை அடித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோரிமேடு இந்திராநகர் விரிவாக்க பகுதியை சேர்ந்தவர் 31 வயதான வினோத் நபில்சன் தனியார் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி 29 வயதான ஜென்சி பிரிசில்லா புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசு அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். கடந்த மாதம் 26ஆம் தேதி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருந்தனர். பின்னர் வீடு திரும்பிய போது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது. அலமாரியில் வைத்திருந்த சுமார் 45 பவுன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து ஜென்சி பிரிசில்லா அளித்த புகாரின் அடிப்படையில் கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். DIG சத்யசுந்தரம், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன், வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி ஆகியோர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. கொள்ளைகளை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் கொள்ளை நடந்த வீட்டில் தடயங்களை சேகரித்து அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து திண்டிவனம், ஆரணி, ஆற்காடு, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை சேர்ந்த 49 வயதான சுந்தர் என்பவர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் காமராஜர் நகர் பகுதியில் தங்கச் செயின் அணிந்தபடி சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமாக சென்ற ஒருவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். காவல்துறையினரை கண்டதும் அவர் தப்பிச் செல்ல முயன்றார். அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்த போது சைக்கிளில் இருந்த துணிப்பையில் இரும்பு ராட் மற்றும் 3 தங்க வளையல்கள் இருந்தன. அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் சுந்தர் என்பது தெரிய வந்தது. மேலும் கோரிமேடு இந்திராநகர் பகுதியில் மருத்துவ பேராசிரியர் வீட்டில் நகை, பணம் கொள்ளையடித்ததும் அவருடன் ஆற்காட்டை சேர்ந்த 41 வயதான செந்தில்குமார், வாலசாவை சேர்ந்த 41 வயதான மோகனவேல் ஆகியோர் கூட்டாளிகளாக செயல்பட்டதும் தெரிய வந்தது. காவல்துறை விசாரணையில் சுந்தர் டெம்போ டிரைவராக வேலை பார்த்து வந்ததும்
ஓட்டுநர் வேலை பார்ப்பது போல் நடித்து புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றி பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்ததும் தெரியவந்தது. சம்பவத்தன்று சைக்கிளில் கோரிமேடு பகுதியில் சுற்றிய அவர் மருத்துவ பேராசிரியரின் வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து வீட்டின் கதவை உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு ராணிப்பேட்டைக்கு தப்பி சென்றுள்ளார். மேலும் சுந்தர் மீது புதுச்சேரியில் 6 திருட்டு வழக்குகளும் தமிழகத்தில் 2 வழக்குகளும் என மொத்தம் 8 திருட்டு வழக்குகள் இருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து சுந்தர், செந்தில்குமார், மோகனவேல் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து தாலி செயின் உள்ளிட்ட 30 பவுண்ட் தங்க நகைகள், 1.12 லட்சம் ரூபாய் ரொக்கம், சைக்கிள், இரும்பு ராட், காக்கி சட்டை மற்றும் லோடு வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. அகில இந்திய காவல்துறை விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற விழுப்புரம் மாவட்ட தலைமை காவலருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அகில இந்திய காவல்துறை விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை 21 முதல் 30ஆம் தேதி வரை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடுபேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் வருண்குமார் கராத்தே போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து தங்கம் வென்றார். இதையடுத்து அகில இந்திய அளவிலான போட்டியில் பங்கேற்று மாவட்ட காவல்துறைக்கு பெருமை சேர்த்த தலைமை காவலர் வருண்குமாரை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் மாவட்ட காவல் அலுவலகத்தில் பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தமிழக காவல்துறைக்கும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறைக்கும் பெருமை சேர்த்த தலைமை காவலர் வருண்குமாருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் சார்பில் மரக்காணத்தில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் சார்பில் மரக்காணத்தில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் எழில்மதி தலைமை தாங்கினார். இதில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை உதவி ஆய்வாளர் சர்க்குணம், விழுப்புரம் மாவட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் டாக்டர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு தற்பொழுது செல்போன்கள் பயன்படுத்துவதால் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எந்தெந்த வகையில் பாதிப்பு உண்டாகிறது, சிறார்களுக்கு பாலியல் சீண்டல்கள் எப்படியெல்லாம் வருகிறது, குழந்தை தொழிலாளர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றனர், இதுபோல் பாதிக்கப்படும் சிறார்கள் மற்றும் பெண்களை பாதுகாக்க அரசு சார்பில் எவ்வாறு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது போன்றவை குறித்து விழிப்புணர்வு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் உதவி ஆசிரியர் பாஸ்கர், தலைமை காவலர் திரிபுர சுந்தரி, காவலர் தீபா மற்றும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அரசு தொடக்கப்பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 473 மதிப்பெண்கள் பெற்ற பெயிண்டரின் மகள் கனிமொழிக்கு பெயிண்ட் நிறுவனத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. மரக்காணம் சம்புவெளி பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார். இவரது மகள் கனிமொழி. இவர் மரக்காணத்தில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தார். இந்த நிலையில் மாணவி கனிமொழி கடந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 473 மதிப்பெண்கள் பெற்றார். இந்த மாணவிக்கு பெயிண்ட் நிறுவனத்தின் சார்பில் பத்மஸ்ரீ மதுரை 2026ஆம் ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சி மரக்காணத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர் டாக்டர் குமரவேல் கலந்து கொண்டு பெயிண்ட் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் மற்றும் கேடயம் வழங்கி மாணவியை பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ மதுரை பெயிண்ட் நிறுவனத்தினர் மற்றும் மாணவியின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். தென்பசியார் கிராமத்தில் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத அமாவாசை விழா நடைபெறும். அதன்படி 13ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி கோவில் வளாகத்தில் உள்ள 108 விநாயகர் சிறப்பு யாகத்துடன் கொடியேற்றுதல், சக்தி மாலை அணிவித்தல், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. 12ஆம் தேதி காலை 5:30 மணியளவில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பிற்பகல் 12 மணியளவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து மாலை 4 மணியளவில் கன்னிமார் கோவிலுக்கு கரக புறப்பாடு, பால் குடங்களுடன் கரக வீதி உலா, அம்மனுக்கு ஊரணி பொங்கல், அலகு குத்துதல் ஆகியவை நடைபெற்றது. பின்னர் 6 மணிக்கு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் அலகு குத்தி கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய அறக்கட்டளை தலைவர் வழக்கறிஞர் ராம்குமார், ஆலய குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ரெட்டிச்சாவடி அருகே வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கு 8 பேர் கைது. நகர பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு. அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டார் முதுநிலை கண்காணிப்பாளர் திவ்யா. நல்லவாடு பகுதியில் கோவில் திருவிழாவிற்கு சென்றபொழுது வீட்டில் கொள்ளை. அதே பகுதியை சேர்ந்த நபர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.